இந்த வீடியோவில் பார்த்தோம்னா 2025 பொங்கலுக்கு ஜனவரி 14 வெளிவந்த காதலிக்க நேரமில்லை படம் எப்படி இருந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட மைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா IVF, அதாவது செயற்கை முறை கருத்திருத்தல் மூலமாக பெற்ற குழந்தைக்கு விந்து தானமாக கொடுத்தவங்களை அப்பாவை அடையாளம் காமிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட மைய கதை அமைஞ்சிருக்குது. காதலிக்க நேரமில்லை ஃபுல் படமும் பார்த்தீங்கன்னா சித்தார்த் மற்றும் ஸ்ரேயா இந்த ரெண்டு கேரக்டரை வச்சு தான் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. சித்தார்த்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் டைமில் ஏதோ சில காரணத்தால் பிரிஞ்சிடுறாங்க. ஸ்ரேயா அப்படிங்கிற கேரக்டருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களும் ஏதோ சில காரணத்தால் பிரிஞ்சிடுறாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் பார்த்தோம்னா சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பேமை ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அதுக்கு சித்தார்த்தையும் கம்பல் பண்ணி ஸ்பேம் ஃப்ரீஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதே டைம்ல ஸ்ரேயா பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனதுனால ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. இந்த தனிமையை போகிறதுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. அவங்க IVF மூலமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்ரேயாவும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஸ்ரேயாவோட இந்த முடிவு பாத்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்கல. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ரேயா வீட்டில இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸ்ரேயா பிரெக்னன்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த விந்து யாருடையதா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. மெடிக்கல் ஃபீல்டுல ஸ்பேம் யாரு கொடுத்தாங்க அப்படின்ட்டு லீகலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அதனால ஸ்ரேயா இல்லீகலா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஸ்பேம் கொடுத்த சித்தார்த் பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் விஷயங்களை சில விஷயங்கள் மாத்தி சில விஷயங்கள் கரெக்டா அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிருப்பாரு. ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ்ல பாக்குறாங்க. அங்க யாரும் இல்ல, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா சித்தார்த் மற்றும் ஸ்ரேயா மீட் பண்றாங்க. பலன் ஒரு 10 நிமிஷத்துலயே ஸ்ரேயாவும் சித்தார்த்தும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாத ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கும் போறாங்க. இவங்களோட இன்ட்ரோ சீன் இதோட முடியுது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரேயாவுக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆகி 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் படமே அடுத்த சீன்ல இருந்து ஓபன் ஆகுது. 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்ரேயாவும் சித்தார்த்தும் மீட் பண்றாங்க. ஸ்ரேயாவும் சித்தார்த்துக்கும் உறவு நல்லா டீப்பா போகுது. அது மட்டும் இல்லாத தன்னுடைய பையனை சித்தார்த் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு, அவர் நல்லா ப்ரொமோட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் ஸ்ரேயா சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு தாட் வருது. இதே தாட்டு தான் சித்தார்த்துக்கும் வருது. கடைசி வரலும் சித்தார்த் தான் ஸ்பேம் கொடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாதையே படம் எண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தார்த் அந்த ஃபார்ம் லிஸ்ட்ல நேம் மாத்தி கொடுத்தது தான் இதுக்கு காரணம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைய ஜெனரேஷன், அதாவது 2024 வாழ்ற காலகட்டத்துக்கு, அதுவும் குறிப்பாக சிட்டியில் இருக்கிற வாழ்க்கைக்கு இந்த படம் கரெக்டாக பொருந்தி இருந்தது. இந்த மாடர்ன் கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு வளரல. சில பேர் இதை அக்செப்ட் பண்ணாலும் பல பேர் இதை எதிர்க்கிற மாதிரி தான் அவங்களுடைய தாட் இருக்குது. அதனால இந்த படத்தை அவங்க பார்த்தா கண்டிப்பாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படிச்ச திமிர்ல சம்பாதிக்கிற திமிர்ல நம்ம எது பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ரேயாவும் சித்தார்த்தோடைய கேரக்டர் அமைஞ்சிருக்குது. இது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சிட்டியில் அவங்கவுங்க சம்பாதிக்கிறோம், அவங்கவுங்க செலவு பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டுமே இருந்துச்சு. அவங்களுக்கும் உறவு இருக்கும், தவறான வழியில போனா சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க திருத்துவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே இல்லை. அவங்கவுங்க எது பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் போகுது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கல்ச்சரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்குது. அதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. இந்த கல்ச்சரை நம்ம ஆளுங்க எத்தனை பேர் சரி இதை ஏத்துக்கிறாங்க அப்படின்ட்டு கரெக்டா தெரியல. அப்படி இருக்கிறப்ப இந்த படம் 100% ஹிட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. படத்துல சாங்ஸ் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்து, மற்றபடி சாங்ஸ் ரசிக்கிற அளவுக்கு பெருசா எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல. படத்துல காமெடி போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. ஆனா அது பெருசா நம்மளைய சிரிக்க வைக்கிற அளவுக்கு காமெடி போர்ஷன் இல்ல. ஒரு ஃபேமிலியோட ஒரு லவ்வரோட இந்த படத்தை போய் பாக்குறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸ்ரேயாவோட வீட்டுல பேசுறப்ப அவங்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹார்ஷா இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்து. அப்படி இருக்கிறப்ப பெத்தவங்க தன் பிள்ளைங்களோட போய் பார்க்குறப்ப அதோடைய தாக்கம் ரெண்டு பேர்த்துக்குமே ஏற்படுத்தும். அதனால முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கறது தவிர்த்தரலாம். திரையில காட்டுற லவர்ஸ் நம்ம நிஜத்துல எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல. அந்த திரையில காட்டுறது ரொம்ப மாடர்னா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம லவர்ஸ் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால லவர்ஸோடையும் இந்த படம் போய் பார்க்க தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை மதிக்கிறவங்க இந்த படத்தை போய் பார்க்கவே தேவையில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு ஃபேமிலி படமா அமைஞ்சிருந்தாலும் ஃபேமிலியோட பேக்ரவுண்டு, ஃபேமிலியோட பொசிஷன், நம்ம சொந்தக்காரங்களுடைய அறிமுகம் எதுவுமே இந்த படத்துல இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க செயல்படுறதுனால கண்டிப்பா கல்ச்சர் முக்கியம் நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பார்த்தா ஒரு வெறுப்பா தான் படத்தை விட்டு வெளியே வருவாங்க. நான் இந்த 2024 மாடர்ன் கல்ச்சருக்கு ரொம்ப பழக்கப்பட்டவன். எது நடந்தாலும் ஓகே, நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.